கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சினா ஈஸியாக போகும். சரியா? இப்போ ரிலீஸ் பண்ணு கிளச்சை. கிளச் எப்படி ரிலீஸ் பண்ணணும்? திருப்பி ஸ்டேரிங் திருப்பி இப்படியே நிறுத்திக்க. அந்த கார் போய்கிட்டோம். இந்த ரோடு வந்துட்டோம். போகலாம் மாற்றி. இதுவே எட்ரா தம்பி. கிளச்சில் இருந்த கால் ஆஃப் ஆயிரும். போகலாம். லைட் எக்ஸைட் கொடுங்க. இன்னும் உங்கள் கால் வராமல் பாருங்க. நிறுத்திக்கணும். ஒன்று கண்ணாடி இறக்கி கொடுங்க. இன்னைக்கு நேரத்தில் இவன் வந்திருக்கான். அப்படி சொல்லுங்க. நான் இன்னைக்கு நேரத்துல ஏறி இருக்கேன். இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள்யா. அப்படியா? கம்பேக் கொடுத்துட்டாரா? நேத்தே ஃபயர் வீடியோல. ஓகே தங்க போயிட்டாரா? பழங்க. இப்படிதான் எடுங்க. எல்லா இடத்துலையும் இப்படி யூஸ் பண்ணிக்க. ஃபர்ஸ்ட் கியருக்கு போ. ரெண்டாவது கியர் டக்குன்னு அவ்வளோதான். எக்ஸைட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. அந்த டைமிங் அந்த ஒரு செகண்ட் வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. பிரேக் மிதிச்சிங்கன்னா நின்றுடும். அவ்வளோ கால் எடுங்க. கிளச்சின்னு கால் எடுக்க ஆரம்பிச்சுக்கோங்க. நான் ஹெல்ப் பண்ண தெரியுதா? மாற்றிருக்கேன். மாற்றிருக்கேன். திருப்போம். ஸ்டடி பண்ணிக்கோங்க. லைட்டாக எக்ஸைட் தொட்டிங்கன்னா வண்டி போகும். ஸ்பீடு பிரேக். டக்குனு மூவ் பண்ண. கால் எடுத்துடணும். பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பிரேக்கை பிடிச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஆஃப் ஆயிருமில்ல, வண்டி நின்றுமில்ல. ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் பிரேக்கை பிடிச்சிட்டே இருந்தீங்க, நின்றுச்சு. வேறு ஒன்றும் இல்லை. போகலாம். எத்தனை கீர் போடணும்? போகலாம். உனக்கு புரியுதா இல்லையா? உனக்கு எக்ஸைட்டில் எப்படி பெருவரல் யூஸ் பண்ணுறியோ அதே மாதிரி தான் பிரேக்லேயும் பெருவரல் யூஸ் பண்ணணும். சரி. நீங்கள் புஷ் பண்ணிங்கன்னா நின்றுடும். அது ஃபர்ஸ்ட் கியர்ல நிக்காது, செகண்ட் கியர்ல. எக்ஸைட்ல கார் எடுத்து கிளட்ச் பிடிச்சி செகண்ட் கியர். ஃபர்ஸ்ட் கியர்ல எப்பவுமே நிக்காது, செகண்ட் கியர் போடும்போது ஸ்லோ ஆகும்போது நின்றுன்னு சொல்றேன். வண்டி ஆஃப் ஆயிடும். அப்போ நம்ம அது கிளட்சை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஹார்ன் அடிக்கணும். வண்டி ஸ்பீடு பிரேக்கு, பிரேக்கு பிடிக்கணும், கிளட்சை பிடிக்கணும். ரெண்டையுமே நீ பிடிக்கல. காலை ரெண்டு தூக்கி பின்னால் வச்சுக்கிற. ரைட்டில் போகலாம். ரைட்லையா? ரைட்டில். நீ கிளச்சிலேருந்து கால் எடுத்து பின்னால் மடக்கி வைக்கிறீங்கள, அப்படி மடக்கெல்லாம் வைக்காத. சரியா? போகலாம். போகலாம். எதிர ரோடு நம்ம ரோடு இங்கே தான் இருக்குது. போகலாம். சரி. கால் எப்படி எடுக்கணும்? ஸ்லோவாக. நீ எப்படி எடுத்த? ஸ்பீடாக எடுத்துட்டு. ஒரு தடவை ஸ்பீடாக எடுக்கலாம், 2 தடவை ஸ்பீடாக எடுக்கலாம். 2-3 நாளாக ஸ்பீடாகவே எடுப்பியா? போகலாம். எக்ஸைட் கூட போகலாம். இன்னும் கொஞ்சம் எக்ஸைட். எக்ஸைட்னு கால் எடுங்க, கிளட்சை பிடிச்சுங்க. போகலாம். போகலாம். எது வழியாக போகிறது? லெஃப்ட்டு. இண்டிகேட்டர் லெஃப்ட்டு போடணும். ஃபஸ்ட்டு பிரேக்கு பிடிக்கணும், ரெண்டாவது கிளட்சை பிடிக்கணும். எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாது. நம்ம இங்கே திருப்பணும்ல. சும்மா எக்ஸைட்டை மிதிச்சிட்டே வந்து அப்படி திரும்ப முடியுமா? திருப்பணும். இப்படி அவர் தானே பிரேக்கு விட்டுருங்க. போவோம். ஸ்டடி பண்ணி அதுக்கு தான் பிரேக்கு பிடிக்கணும், கிளட்சை பிடிக்கணுங்கிறேன். எப்படி கீருன்னு வரைய? இல்லை, அது பிரேக்கை விட்டுட்டுட்டாங்கன்னு. சரி, இப்போ எத்தனை கீர் போட்டுருக்கணும்? தாடிக்கு ஏன் போடாமல் இருக்கீங்க?
இப்படிங்கிறாரு அவருக்கு தெரியல, டைரெக்டாக பழனி தட்டி விட்டுருவாங்க. அங்கே குழி இருக்குது, எக்ஸைட் மிதிக்கக்கூடாது, ஈரமாக இருக்குல்ல அதனால குழி இருக்குது. அதுதான் மேலில் அப்படி ரைட்டில் வந்து சொல்லணுமா டக்கு இப்படிங்கிறாரு. ஒரே தட்டு தான் பழனி. இப்போ ஒரு மேட்டு மேலே ஏற மாதிரி இருக்கலாம். ஆமாண்ணா, ஆனால் எல்லா பக்கமே கிளச்சு தான்ண்ணா. கிளச்சை கரெக்டாக அந்த 3 பாயிண்டில் மெயின்டைன் பண்ணிட்டோம்னா மேட்டில் அப்படியே நிற்கும். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ரோடுண்ணா, இது வந்து மேட்டு மேலே ஏறி நம்ம இது இருக்கணும்ண்ணா, பழஞ்சூர் வந்து வெளியே வர அந்த ரோடு வச்சுக்கோங்க. அங்கே குழி இருக்குது, மறுபடியும் பிரேக் டிராஃபிக்காக இருக்குண்ணா ஃபுல்லாக. இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கோம், ரைட்டில் போவோம். நம்ம வந்து மேலே ஏறி ஸ்லோ பண்ணி லெஃப்ட் ரைட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் போகணும். செகண்ட் கீர் போடணும். ஒன்றும் எடுக்கணும், ரைட்டில் போனால் அந்த மேட்டு மேலே ஏறி நின்று லெஃப்ட் ரைட் பார்த்து போகிற மாதிரி இருக்கும்ண்ணா. ஆமாம், அந்த டைமில் போகலாம். எப்படி மூவ் பண்ணுறது? ஃபஸ்ட்டு கீர் போட்டு போக முடியும். ஆனால் எல்லா டைமும் ஒரே ஆப்ஷன் தான். மேட்டு மேலேயே நிற்கிறோம்ல, ஆமாங்க, நிற்கும்போது கிளச்சில் ஒரு கால் பிரேக்கில் ஒரு கால் தான் கண்டிப்பாக வச்சுருக்கோம். நிற்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகணும், அப்படியே லைட்டாக முன்னாடி தான் போகணும். கிளச்சை தான் மெயின்டைன் பண்ணணும். பிரேக் வந்து கால் எடுத்தோம்னா வண்டி பின்னால் போக, நீங்கள் கிளச்சை 3 பாயிண்ட் வச்சிங்கன்னா வண்டி பின்னால் போகாதுல்ல. செகண்ட் கீர் தம்பி, நான் சொல்கிறது புரியல உங்களுக்கு. நீங்கள் கிளச்சை 3 பாயிண்டில் வைக்கும்போது வண்டி உங்களுக்கு பின்னால் போகாதுல்ல. ஆமாங்க, முன்னாடி தான் வண்டி முன்னால் தான் போக ட்ரை பண்ணும். அப்போ நீங்கள் பிரேக்கில் காலை எடுத்தாலும் 3வது கீர் தம்பி, நீ எக்ஸிலேட்டர் புஷ் பண்ணிட்டாலே கீர் மாற்றி தாண்டா ஆகணும், வேறு வழி இல்லை. நான் சொல்கிற கான்செப்ட் புரியுதா சலம்ண்ணா? மேட்டு மேலே இப்படி நிற்கிறீங்க, நிற்கும்போது நீங்கள் கிளச்சில் ஒரு கால் பிரேக்கில் ஒரு கால் தான் வச்சுருப்பீங்க. அதுதான் உண்மை. நீங்கள் எக்ஸைட் சைடு உங்கள் கால் நிற்காது. கிளச்சையும் ஒரு காலில் ஃபுல்லாக மிதிச்சிருப்பீங்க, பிரேக்கையும் ஒரு காலில் ஃபுல்லாக பிடிச்சிருப்பீங்க. நீங்கள் கிளச்சை 1 2 3 எடுக்கும்போது பிரேக்கை டக்குன்னு விடணும். அந்த டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் கிளச்சை அந்த 1 2 3ல பிடிச்சிடணும். 3லேயே நிறுத்திட்டிங்கன்னா வண்டி இன்ச்சு போய் இன்ச்சு வரும். 3ல் வச்சுக்கிட்டு பிரேக்கை பிடிச்சி எடுங்க, வண்டி முன்னால் வந்துக்கிட்டே இருக்கும். நான் சொல்கிறது புரியுதா? அது ஈஸியாக இருக்கும். இல்லையா என்னால் மறுபடியும் நான் கிளச்சை ஃபுல்லாக பிடிச்சிட்டு நான் 3ல் கூட நிறுத்த முடியும் அப்படின்னா கிளச்சையும் சேர்த்து ஃபுல்லாக பிடிச்சி 3 கொண்டு வாங்க. ஆனால் 3ஆம் நம்பரில் நிறுத்தியே ஆகும். 3 தாண்டிட்டா வண்டி ஆஃப் ஆகிடும். நான் சொல்ல கணக்கு புரியுதா? சரி, 4வது கீர் இருக்குது, 5வது கீர் இருக்குது, 4th கீர். இப்போ நான் சொல்லிட்டு வெயிட் பண்ணியா இல்லை? இந்த ரோட்டில் ஸ்பீடு வேணுமா? அப்போ சரி, அப்போ நீ எக்ஸைட் கொடுத்தீங்கன்னா ஸ்பீடு தான் போகும். எக்ஸைட் கொடுக்காம காலை எடுத்துரு, எக்ஸைட்னு எடுத்துரு. அப்பவும் ஸ்பீடாக போகுதுனாங்கிறியா? அது ரோடு இறக்க வேறு வழி இல்லை. காலை எடுத்துகிட்டு மறுபடியும் நிதானமாக தொடுது. அவ்வளோதான். கூட்டமாக இருக்காங்க, டக்குன்னு பிரேக்கு கால் வந்துடணும், கிளச்சு கால் வந்துடணும். நம்ம 4வது கீரில் இருந்தால் 2வது கீர் போட்டுக்கணும். பிரேக் விட்டுரு, கிளச்சையும் விட்டு 6 போகலாம். திரும்பியெல்லாம் பார்க்கக்கூடாது, அப்புறம் சம்பவம் தான். ஏன் கண்ணா 3வது கீர் போகணும். நாயை போட்ட மாதிரி போட்டு போயிட்டே இருப்பாங்க. 3வது கீர் போடுறா வண்டி. அப்போ நீ எக்ஸைட் கொடுக்கக்கூடாதுடா அங்கே. புரியலையா உனக்கு? இப்போ 2வது கீர் போடுங்க, வேறு வழி இல்லை. 2வது கீர் போடுங்க, பிரச்சனை பிடிக்காம கீர் விழுகாது. நீ எக்ஸைட்டை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கீரை மாற்றியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. நீ எக்ஸைட்டை யூஸ் பண்ணாமல் தொட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கீர் மாற்ற வேண்டியதே இல்லை. இந்த இதுக்கு புது வண்டி வாங்குறாருங்க. ஆமாண்ணா, அவர் 3 நாள் தான் ஆச்சு வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு. இன்னைக்கு 3ஆவது நாள் வர்றாரு அவர். கிளச்சிட்டையும் பிரேக்கிட்டையும் கால் இருக்கும், டக்குன்னு பிடிச்சிக்கணும், மறுபடியும் ரிலீஸ் பண்ணிடணும். இப்போ தான் நம்ம பிகினராக இருக்கணும். இப்போ ஏன் ஃபர்ஸ்ட் தெரியுமா? ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம வந்து புது வண்டி வாங்குறது எக்ஸைட்டை மிதிக்கக்கூடாதுடா. நீ எக்ஸைட்டை மிதிச்சிட்டு இருக்க பிரேக்குன்னு நினச்சி போகலாம். சாரியெல்லாம் எனக்கு வேணாம், போகலாம். லைட்டாக எக்ஸைட் தொடுங்க, டக்குன்னு இல்லை. நீ எக்ஸைட்டை மிதிச்சுட்டு மிதி ஆயிடுச்சு, அவ்வளோதான்.
ஆறுநடி அவங்களுக்கு தெய்வமே இன்னும் பாத யாத்திரை இந்த லட்சணத்தில் போய் என்ன பண்ணுறது? போகலாம், குடும்பமே ஒட்டிட்டு தான் போவாங்க. ஒவ்வொருத்தர் ரெண்டு பேர் ஜாயின் பண்ணி போனாங்கன்னா பரவாயில்லைங்களா? 2வது கீர் போடுறது நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு. இதுக்குள்ள எத்தனை பேர் போயிட்டு இருக்காங்க பாத யாத்திரை? 2-3 நாளைக்கு இந்த ரோடு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி 3வது கீர் சரடெல்லாம் முடிஞ்சு ஞாயிற்றுக்கிழமை போயிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சமாச்சு அறிவு இருக்குதா இல்லையா? நாளைக்கு நீ எக்ஸைட்டை மிதிச்சின்னா கீர் மாற்றியே ஆகணும்டா தம்பி. உனக்கு புரியுதா இல்லையா? எக்ஸைட்டை டச் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு கீர் மாற்ற வேண்டிய வேலை இல்லை. நீ எக்ஸைட்டை மிதிச்சின்னா கீர் மாற்றியே ஆகணும். கால் பிரேக்குக்கு வரணும், கிளச்சுக்கு வரணும். கால் எங்கே இருக்குன்னு வரு. கால் அப்படியே அழகாக மடக்கி உள்ளே வச்சுருக்க. நம்ம எல்லாம் சிரமத்தில் போயிட்டுருக்கோம். கால் பக்கத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் டக்குன்னு கால் அங்கே வரும். அப்படி கிளச்சிட்டு வந்துடணும், பிரேக்குக்கு வந்துடணும். கால் 2வது கீர் போடு. அரகரா தான் ரைட் திருப்பிங்க. நான் ஹெல்ப் பண்ண தெரிஞ்சுதா? ஆமாண்ணா, நான் கிளச் பிடிச்சிட்டேன், இருந்தாலும் ஹெல்ப் 6 நடி தெரியாதனமா வந்துட்டேன். முருகா, இவன் மத்தியிலேருந்து இவன் பூராத்தையும் காப்பாற்று. அவனை மாதிரிலாம் பண்ண மாட்டேன், நான் கவலைப்படாது. இல்லை, நான் பிரேக் பிடிச்சிக்கிறேன், பிரச்சனை இல்லை. எனக்கு கொஞ்சம் பாவம் முடியும்லாம் தெரியுனாங்கிறியா? அவனுக்கு தெரியாது. கிளச்சை பிடிக்கணும், பிரேக் பிடிக்கணும். உன் பாவம் முடியும் தெரியுது எனக்கு இப்போ அழகா. சாரி, போகலாம். ஆல்ரெடி போயிருக்கீங்க. 3வது தம்பி, எக்ஸிலேட்டரை மிதிக்காதரா. உங்கள்கிட்ட லட்சம் தடவை சொல்கிறேன், எக்ஸிலேட்டர் மிதிக்க. கிளச்சுன்னு கால் எடுத்து வண்டி போகும். எக்ஸிலேட்டரை தொடு, பெருவரெல்லாம் தொடு. இப்படி தொடுறதுக்கும் இப்படி மிதிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரியா? ஆல்ரெடிங்க நேராக போகலான்னு நினச்சேன். அப்போ சரி, இவனை கொண்டு போய் ஸ்டீஃபனோட இவனை முடிச்சிடலாம். ஸ்டீஃபனுக்கு அப்புறம் வண்டி உங்கள்கிட்ட கொடுத்தலான்ட்டு இந்த ரோடு விட்டேன். ஆல்ரெடி இங்கேயே இவ்வளோ ஸ்பீடாக நடந்து அங்கே இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்? இவங்க அழகுமலையோட முடிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கிளச்சை பிடிக்கணும் தம்பி, பிடிச்சி நிறுத்தக்கூடாது. 2nd கீர் போடுங்க. போகலாம். மெத எடுங்க. திருப்புங்க. கால் எக்ஸைட்டட் போகக்கூடாதுரா. கிளச்சிலையும் கால் இல்லை, பிரேக்லையும் கால் இல்லை. இங்கே பாரு எங்கே இருக்கணும் கால். புரியுதா இல்லையா உனக்கு? கிளச்சும் பிரேக்கும் தான் மெயின். எக்ஸிலேட்டருக்கு வண்டி நம்ம போய்க்கலாம் மறுபடியும். கிளச்சுலையும் பிரேக்லையும் வண்டி ஓட்டி போகலாங்க. உன் கால் எங்கே இருக்கு? கால் நீ ஒரு எக்ஸைட்டர் கொடுத்து செகண்டில் காலை மடக்கி பின்னால் வச்சுக்கிற. அப்படி வைக்கக்கூடாது. போகலாம், எக்ஸைட் யூஸ் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க எல்லாம் நினைப்பாங்க, இவன் என்ன கடிச்சு வச்சிருவானாட்டு இருக்கு அப்படின்னு நினச்சிக்குவாங்க. நம்ம ஏசானோம்னா 6 நடிக்கு தங்க 4 நாளாக சொல்லிட்டு இருக்கேன். எக்ஸைட் மிதிக்காது. வண்டி ஸ்பீடாக போகுது தெரியுதா? கால் வராங்க, கட்ரோடு வருது, காலை எடுக்கணும். அதெல்லாம் சிம்பிள். உனக்கு சும்மா மேலே தான் வச்சிருக்கேன். அப்போ வண்டி எப்படி வந்துச்சு? லைட்டாக வச்சுருந்தா. பட் வண்டி எப்படி வந்துச்சு? கொஞ்சம் ஸ்பீட். நீ லைட்டாக வச்சுருந்தா ஸ்பீடாக வராது. கான்செப்ட் புரியுதா? நான் போட்டியா? இல்லை, வேறு எதுவும் லாங்.
என் கை அங்கே வரவே கூடாது தங்கம். சரி ஆனால் வண்டி இல்லை, பஸ் நிற்கிது. எக்ஸைட் பிடிச்சி பிரயோஜனம் இல்லை. பிரேக் கிட்ட கால் வரணும், கிளச்சிட்ட கால் வரணும்னா யூஸ் பண்ணணும். சரி உங்கள் கால் இன்னும் எக்ஸைட்டில் தான் இருக்காங்க பாரு. பிரேக் நான் பிடிச்சிட்டு இருக்கேன் தெரியுதா? எக்ஸைட்டில் தான் உங்கள் கால் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க கண்ணா. இதெல்லாம் உனக்குள்ளேயே அந்த சிம்டம்ஸ் வேலை செய்யணும். செகண்ட் கீர் போடுங்க, செகண்ட் கீர் போடுங்க. கிளச்சை பிடிக்காம கீர் விழுகாது. தேர்ட் கீர் நீங்கள் எக்ஸைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா வேறு வழியே இல்லை, எனக்கு போட்டே ஆகணும். நீங்கள் தம்பி ஆந்திவே நீ வந்தீங்கன்னா சரியாக இருக்கும். பட் இப்போ செகண்ட் கீர் திருப்பு ஸ்டடி பண்ணி ஸ்டடி பண்ணு டைமிங் யூஸ் பண்ணாதீங்க. அப்புறம் வண்டி பள்ளத்துக்குள்ளே இறங்கிட்டு மறுபடியும் வேலை வர ஆரம்பிச்சிடும். ஹார்ன் அடிங்க. என்ன 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 பண்ணுறீங்க? கிளச்சை பிடிக்காம விழுகாதுடா. விழுந்துச்சா? செகண்ட் கீருக்கே வேலை இல்லை தெரியுதா? நீங்கள் எத்தனை கீர் போட்டிருக்கேன்னு தெரியுதா? 3ஆவது. என்ன கண்ணா? ஆனால் அது நான் கொஞ்சம் அப்படியே ஸ்பீடாக ஸ்லோ இப்போ ஸ்லோ டக்குன்னு ஸ்லோ பண்ணிடணும். இப்போ பையன் நான் ரோட்டுக்கு வரான், 2 வீலர் வருது, இண்டிகேட் லெஃப்ட் போட்டுருக்கு. இத்தனை பேத்துக்கு முருகன் எப்படி அருள் கொடுக்குறாருன்னு தெரிய மாட்டேங்குது. ஆனால் எல்லாத்துக்கும் அருள் கொடுத்துட்றாரு. ஆஃப் ஆயிடுச்சு. ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு ரோடு வந்துருச்சு பைபாஸ். திரும்ப மெதுவாடா ஆஃப் ஆயிருண்டா. அவன் காலே இல்லைடா. கிளச்சை யார் பிடிச்சிருக்க பாருடா. கிளச்சை நான் பிடிச்சிட்ருக்கேன். புரியுதா தம்பி? திருப்புங்க. நீ விட்டுக்குன்னு கால் எடுத்துட்ட வண்டி அதுவா போகுதுன்னு கற்பனையில் ஓட்டாதீங்க கண்ணன். சரி எனக்கு சத்தியமாக பிரச்சனை இல்லை தம்பி. நாள் முடிஞ்சுன்னு கையெழுத்து போட்டுட்டு நோட்டை அட்டனன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு விட்டுருவேன். ஆர்டிஐ ஆஃபீஸ் போய் நீங்கள் தான் லைசன்ஸ் வாங்கணும். செகண்ட் கீர் போடுங்க. நீங்கள் அந்த அக்கா 3ஆவது கீர் போடுங்க. 3ஆவது கீர் 1ஆவது கீர் கிடையாது. 3ஆவது கீர் போகலாம். இவங்களாம் நடந்து போகிறது பார்த்தா நமக்கு பயமாக இருக்கு. ஃபோனை போட்டாங்க. 2ஆவது கீர் கண்ணா. நீ இது பண்ணுறத பார்த்தா வண்டி நான் தான் ஓட்டுற மாதிரி இருக்கண்ணா எனக்கே. சரி கூட்டமாக இருக்கனால கூட்டமாக இருக்குங்காட்டி எனக்கு நேற்று ஸ்டீஃபன் பண்ணதே நான் பண்ணிடுவேன். எனக்கு பயமாக இருக்குனாங்க. போடு 3ஆவது கீர் போடு. நாய் மேலே தான். ஆமாம் அவன் என்ன நான் சின்ன பையன் நாயை தூக்குறது நான் கேட்குற பாருண்ணா அப்படிங்குது. 4ஆவது கீர் போடுங்க. எக்ஸைட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் கீர் மாற்றி ஆகணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. அதை மைண்டில் வச்சுட்டு ஃபஸ்ட்டே கிளச்சை பிடிச்சி வண்டி ஓட்டணும், பிரேக்கை பிடிச்சி வண்டி ஓட்டணுங்கிற மெயின் செட்டுக்கு வாங்க. இன்னையோட 7 நாள் ஆச்சு சரிங்களா? இப்படி திரும்பி இருக்கிற நாள் ஓடிடும். அப்புறம் நிர்வாகம் பொறுப்பல்ல.
அஞ்சாவது கீர் போடுது. ஏய் ஏய் போலாம். அஞ்சாவது கீர்னு போனால் டக்குன்னு தள்ளிட்டு ஒரு தள்ளு. ஏன் அங்கே ஸ்பீடு பிரேக் கணக்கு தெரியுதா? எக்ஸைட் இருந்து காலை எடுத்துரு. இங்கேருந்து எடுத்துரு. பிரேக்கில் காலை வை லைட்டாக. கிளச்சை ஃபுல்லாக பிரேக்கில் காலை வை இன்னும் கொஞ்சம். கிளச்சை ஃபுல்லாக பிடி ஃபுல்லாக பிடி. எத்தனை கீர் போட்டுருக்கோம்? தேர்ட் கீர். ஏய் செகண்ட் கீர்ரா. போகலாம். அஞ்சாவது கீர்லேருந்து தேர்ட் கீர் தானே சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் ஸ்பீடு பிரேக் வண்டி ஸ்பீடு கம்மியாச்சு. என்ன எத்தனை நம்பர் காட்டுது? 20. 20 பக்கத்தில் எத்தனை நம்பர் காட்டுது? 2 காட்டுதா? ஆமாம். அப்போ அந்த ஸ்பீடுக்கு ஏற்ற கீர் தான் நம்ம போடணும். ஆமாம். தேர்ட் கீர் போட்டால் வண்டி ஆஃப் ஆயிடும். நான் யாருக்குமே தேர்ட் கீர் சொல்ல மாட்டேன். உனக்கு மட்டும் இப்படி தேர்ட் கீர் சொல்லுங்க. அன்னைக்கு தேர்ட் கீர் சொன்னேன். அஞ்சாவது கீரில் தேர்ட் கீர் போடலாம். அது பிரச்சனையே இல்லை. ஸ்பீடு பிரேக்கு கிட்ட செகண்ட் கீரில் தான் போடணும். சரி. வண்டி பிரேக்கை பிடி கிளச்சை பிடி. இங்கே வரும் கால் எங்கே இருக்கு வருது? நான் சொன்னதுக்கப்புறம் தான் கால் அங்கே வருது. அந்த காலை மடிக்கு உள்ளே வைக்காத ராஜா. சரி. அப்புறம் உனக்கு எமர்ஜென்சி கால் அங்கே வராது. அது பக்கத்துலேயே வச்சுக்கோ, தப்பு இல்லை. அது ஒன்று கோச்சுக்காது. கொஞ்ச நாளைக்கு காலை அங்கேயே வச்சுக்கோ. காலை முடக்காது. கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோ. கீழே இறக்கி வச்சுக்கோ. இறக்கி அது பக்கத்துலேயே வச்சுக்கோ. இல்லை வேலை இங்கெல்லாம் கேமரா இருக்குது, தப்பிச்சிட்டேன். ஏன்னா இப்போ தாங்க வந்து ரைட்டில் திருப்பி ஸ்டார்டிங் இல்லை. ஸ்டார்டிங்கில் இல்லை. ஆமாம், அது ஃப்ரண்ட் அண்ட் பேக். அது நான் ஃபோன்ல ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இது மறுபடியும் மாட்டுச்சு. சரிங்க. இப்போ இது கேமரா மாட்டுறதுக்கு தனியாக இப்போ 15,000 ரூபா. எல்லாமே இல்லை, இது ஆஃபீஸ் செலவு தான். 3வது கீர் தம்பி. கொல்லிகாலி பேர் வந்துட்டோம். ஏய் கொல்லிக்காலி வரது வந்துருக்கட்டும். 3வது கீர் போடு. அவ்வளோதான். நம்ம ரோட்டில் லெஃப்ட்டு திரும்பினா அவனே வந்துட்டான். வண்டி ஸ்பீடு பிரேக்கு கிளச்சை பிடி பிரேக்கு பிடி செகண்ட் கீர் போடு. ஒரு 10 மீட்டர் முன்னாடி செகண்ட் கீர் போகலாம். காலம் மெதுவாக எடுக்கணும். 10 மீட்டர் முன்னாடி லெஃப்ட்டு. 10 மீட்டர் முன்னாடியே போட்டுருணுமா? ஆமாம், அப்போ தான் பின்னால் வரவங்களுக்கு தெரியும். நீ லெஃப்ட்டில் போகிறேன் ரைட்டில் போகிறேன்னு பின்னால் வரவங்களுக்கு நீ எப்படி சொல்லுவேன்? போகலாம். சரி, நான் அங்கே பேரிகேட் இருக்கா? வேப்படை இப்படியெல்லாம் இடிக்காது. நீ வாரு பேரிகேட் இருக்குன்ற. ஏய் போகலாம். அந்த ரோட்டில் போகலாம். லைட்டாக எக்ஸைட். நீ எக்ஸைட் கொடுத்தா தான் போகும். நீ எக்ஸைட் நினச்சி பிரேக்கை வச்சு தான் போகிறது. எக்ஸைட் காலிடு பிரச்சனை பிடிச்சி 3வது கீர். பஸ்ஸை ஓவர் டைப் பண்ணுறவர். எக்ஸைட் காலிடு பிரச்சனை பிடிச்சி 4வது கீர். இண்டிகேட் ரைட்டில் போகணும். இண்டிகேட் ரைட்டு. ரைட்டில் போய் போகணும். ஆமாம், அப்படியே பிரேக்கு பிடி கிளச்சை ஃபுல்லாக பிடி. எத்தனை கீர் போகணும்? ஃபஸ்ட்டு போய் அங்கே நிறுத்திக்கலாம். கீரெலாம் அப்புறம் போட்டுக்கலாம். இங்கே நிறுத்திக்கலாம். உள்ளே திரும்புகிற மாதிரி நம்ம அங்கே பார்த்துட்டிக்கிற மாதிரியா. அப்படி ஃபஸ்ட்டு கீரு அப்படியே அவங்க கட்டுக்குள்ள விட்டு அவர் வாத்தி புயல் வேகத்தில் வந்துட்டுருக்கிறாரு. பிரேக் நான் முடிச்சுட்டு இருக்கேன். உங்கள் கால் எக்ஸைட்டில் இருக்குது, தெரியுதா? சார் நீங்கள் பிடிச்சி ரைட்டு போகலாம். பிரச்சனை ரிலீஸ் பண்ண தான் போகும். லெஃப்ட் மாற்றி அப்படி உள்ளே போயிடலாம். லெஃப்ட் மாற்றி ஸ்டடி பண்ணு. அவ்வளோதான். கிளச்சு பிரேக் ஓகே.